தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 76,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா 76,000 சம்பளம் தர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயிலில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, அப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும், உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரியா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனுக்கு கூடிய ஒரே லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறையிலேருந்து தான் தருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ ரயில்வே துறையில் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம் பயப்படாதீங்க, இது வந்து இந்த துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இதெல்லாம் பெருசாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது. சிம்பிளான விஷயம் தான். பட் அதோட ஆர்கனைசேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தால் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டலாக 40 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிவிலுக்கு 30 போஸ்டிங்கும் எலக்ட்ரிக்கலுக்கு 10 போஸ்டிங்கும் இருப்பதாக சொல்லியிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 76,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக்கில் சிவில் அல்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேம் டைம் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தது மட்டும் இல்லாமல் மொத்தமாக உங்களுக்கு 55% நீங்கள் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும். ஸோ பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இப்போதைக்கு எந்த விதமே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலை. இன்கேஸ் நம்ம கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வச்சு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடச்சிடும். அது 2-3 பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் ப்ளூ கலர் பால் பென்ல தான், பால் பென்னா வந்து இங்கு பென் கிடையாது, அந்த ரீஃபில் இருக்கக்கூடிய பென் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளூ கலர் பால் பென்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதணும். வேறு எந்த பெண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ் தான் வந்து எழுதணும். கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் அண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த லொக்கேஷன் அப்படின்றத வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபுல் நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு லெட்டர் இருக்கிற மாதிரி எழுதணும். இப்போ உங்களோட நேம் வந்து குமார் அப்படின்னா KUMAR அப்படின்ற ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதணும். ஃபாதர் நேமும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி வித் இனிஷியலோட வந்து எழுதிக்கோங்க. உங்களோட இனிஷியலும் சரி, உங்களோட ஃபாதரோட இனிஷியலும் சரி. நெக்ஸ்ட் டேட் மந்த் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒரு பாக்ஸ்க்கு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரி அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது இல்லாமல் இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் இஷ்யூன்ஸ் டேட்னு சொல்லுவாங்க. உங்களோட இதை எடுத்து பார்த்தாலே உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தாலே தெரியும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தாலே தெரியும். அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பிடபிள்யூபியில் வரீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதை நீங்கள் எழுதிக்கணும். நீங்கள் ரிலிஜன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க, அப்படி வரல அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துருங்க. உங்கள் ரிலிஜன் என்ன அப்படின்றது எழுதணும். உங்கள் நேஷனாலிட்டி என்னன்ற எழுதிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு போடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. உங்களுக்கு மச்சம் ஏதாவது இருக்குது, ஒரு தழும்புகள் இருக்குன்னா சொல்லி எழுதுவோம்ல. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் மச்சம் இருக்கா, இல்லை காலில் தழும்பு இருக்கா, ஸோ உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ், ஸ்டேட்டு, பின்கோடு இருக்க மாதிரி வந்து எழுதிக்கோங்க. இதில் வந்து கரஸ்பாண்டிங் அட்ரஸ், இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். சில பேருக்கு தற்காலிக முகவரியும் பெர்மனன்ட் முகவரியும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா சேமாகவே நீங்கள் ரெண்டு இதுலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் மொபைல் நம்பர் இல்லைனா வந்து எஸ்டிடி நம்பர், இப்போலாம் யார்ட்டுமே டெலிஃபோன் வந்து கிடையாது, மொபைல் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. எங்கே நீங்கள் படித்து முடிச்சிங்க, என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ டிவிஷனில் என்ன கிளாஸில் இருந்தீங்க, எவ்வளோ மார்க்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்டாச்சுன்னு சொல்லியிருக்கலையா, சர்டிஃபிகேட் டு அட்டாச்சுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜெராக்ஸ் காப்பி, இப்போ நீங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டோட டிசி மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் எந்த வருடம் வந்து எந்த வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும், இல்லைனா வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் வந்துருங்க. ஃபைனலாக நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே டிக் மார்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நேம் ஃபில் பண்ணுறோம்னா நேம் இதை கொடுத்துடலாம். டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணுங்க. உங்களோட அப்ளைடு என்ன போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும். அதே நீங்கள் வச்சதுக்கப்புறம் எஸ் அப்படின்ற டிக் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் கேட்டகரி டீட்டெயில்ஸு, உங்கள் ஏஜ் ப்ரூஃப், அந்த மாதிரி காமன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இது 10மே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சு அனுப்பிச்சிட்டு எஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் டிக் மார்க் பண்ணால் போதும். சில பேர்ட்ட 10மே இருக்காது, 1 2 வந்து மிஸ் ஆகும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது மிஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை நீங்கள் நோ அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் கீழே, சரியா? ஸோ இது எதற்காக அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து கீழே வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் மெயில் பண்ணாலே போதும். உங்கள் மெயில் ஐடி எந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் டு சப்மிட்டட் அட் த இமெயில் சொல்லிட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா siteeng.rld@gmail.com சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இமெயிலுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா டாக்குமெண்டேஷனும் ரெடி பண்ணி அதை ப்ராப்பராக ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் மொபைலே வச்சு நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது புரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியல அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவோட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் என்ன அப்படின்றத நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.